இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான ஒரு சர்க்குலரை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஃப் சர்க்குலர் பேஜை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலரு. ஸோ இந்த சர்க்குலரில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன், அதாவது யூஏஎன் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு யூஏஎன் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்துட்டு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் வச்சுட்டு ஸோ அந்த கம்பெனி வந்து க்ளோஸும் ஆயிருக்கும். ஒரு 2012, 13, 14 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு யூஏஎன் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆயிருக்காது. அந்த கம்பெனியும் சம்டைம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அவங்களோட யூஏஎனை வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியாமல் அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்களே வந்து யூஏஎனை வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுக்கான ஒரு யூஏஎனை வந்து நம்மளே வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஏஎன் அலாட்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு டைரெக்டாக அதை வந்து நம்மளே வந்து ஆக்டிவேஷனும் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் ஃபார் எக்ஸிட்டிங் யூஏஎன். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் ஃபார் எக்ஸிட்டிங் யூஏஎன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு யூஏஎன் அப்படிங்கிறது அலாட்மெண்ட் வந்து ஆயிருக்கும். பட் அதை வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணாமல் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூமேங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து யூஏஎன் வந்து இருக்கும், அதை ஆக்டிவேஷனும் வந்து பண்ணியிருப்பீங்க. உங்களோட யூஏஎனுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய யூஸ் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை எனபிள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை எனபிள் வந்து பண்ணிக்கலாம். இந்த 3 தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு யூஏஎன் இருந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா யூமேங் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், பட் அதுக்கு வந்து யூஏஎன் அப்படிங்கிற ஒன்று வந்து அலாட்மெண்ட் ஆகாமல் இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்களே வந்து ஒரு யூஏஎனை வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூஏஎன் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த யூஏஎனை வந்து டைரெக்டாகவே உங்களோட அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூமேங் ஆப்பில் தான் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூமேங் ஆப்பில் தான் வந்து இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூமேங் ஆப்பில் எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோட யூஏஎன் ஆல்ரெடி வந்து ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சர்வீஸை யூஸ் பண்ணி அதை மட்டும் நான் எனபிள் பண்ணேன். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் அலாட்மெண்ட் வந்து இல்லை. ஸோ அவங்ககிட்ட வந்து டேட்டாஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து நமக்கு வந்து அவங்களோட டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் யூஏஎன் வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஒரு வேளை சக்ஸஸ் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதை எப்படி வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ண அப்படிங்கிறத உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட யூமேங் ஆப்பில் தான் இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு என்னோட யூமேங் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு அதையும் நான் அடுத்தது காமிக்கிறேன். அந்த ஆப் வந்து உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கிற அந்த ஒரு 3 அப்டேட்டு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யூமேங் ஆப்பில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூமேங் ஆப்பை வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து காமிக்கிறேன். இந்த ஆப்ஷன்லாம் எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து யூமேங் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ ஆப் உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த சர்க்குலரில் இருக்கிற அப்டேட் வந்து எங்கே வந்திருக்குன்னா இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா யூஏஎன் சர்வீஸ் டாட் பேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க்கு கீழே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிஎஃப் நம்பர் இருக்கும், யூஏஎன் அலாட்மெண்ட் வந்து பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் உங்ககிட்ட ஆல்ரெடி யூஏஎன் வந்து இருக்கும், பட் அதை ஆக்டிவேஷன் வந்து பண்ணாமல் வச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
அடுத்த தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி ஆக்டிவேஷன் யுஏஎன். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து யுஏஎன் வந்து இருக்கும். அத நம்ம வந்து ஆக்டிவேஷனும் வந்து பண்ணி வச்சிருப்போம். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன வந்து நீங்க எனபிள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன வந்து எனபிள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட ஃபேஸ வந்து எனபிள் வந்து பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்ததுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இப்படி ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும்போது, உங்களோட ஃபேஸ வந்து இதுல டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அப்படி டிஸ்ப்ளே பண்ணும்போது இதில கிரீன் கலர்ல மாறும். இப்படி கிரீன் கலர்ல மாறும்போது என்ன பண்ணணும்னா, உங்களோட 2 கண்ணையுமே பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துரும். சப்மிட்டட் வந்து குடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்தது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆனதுமே உங்களோட 2 கண்ணையுமே வந்து பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வெரிஃபைட் ஆகுது. ஸோ இதில வந்து மெயினா வந்து குடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன யூஸ் பண்ணி உங்களோட ஆக்டிவேஷன் பண்ண முடியாத யுஏஎன வந்து ஆக்டிவேட்டட் வந்து பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து பிஎஃப் அக்கவுண்ட் நம்பர் இருக்கு. பட் அதுக்கு வந்து யுஏஎன் நம்பர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஜெனரேட் வந்து பண்ணல அப்படின்னா, இத யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஜெனரேட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணி, அதில வந்து கேஒய்சில போயிட்டு நீங்க வந்து உங்களோட அந்த ஆதார் கேஒய்சி, பேங்க் கேஒய்சி, அப்புறம் வந்து பான் கேஒய்சி எல்லாமே வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தர்கிட்ட வந்து டீட்டெயில் வந்து கேட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு தாரேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இத யூஸ் பண்ணி நம்மளோட யுஏஎன் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ண முடியுதா? இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து யுஏஎன் வந்து இல்லாம ஒரு பிஎஃப் அக்கவுண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது, பேலன்ஸ் எடுக்க முடியாம இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு மெத்தட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிம் கார்டு உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி உள்ள இருந்தா மட்டும் தான் இந்த யூமேங் ஆப் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பண்ணும். அதுக்கப்புறமா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுது அப்படின்னா, உங்களோட பணத்த எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.